இது வந்து ஒரு 15 பக்க ரிப்போர்ட் வந்திருக்குது. பிரிலிமினரி ம். ரிப்போர்ட்ன்னு. ம். நான் முதல்ல அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டுக்கான காரணம் சொல்றேன். ஏன் 30 நாள் அவசரமா ம். குடுக்கணும் அப்டின்னா, அந்த ம். இந்த மொத்த ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம். சமயத்துல அதுக்கு மேல கூட ஆகலாம். அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு என்ஜின்ல ஃபால்ட் அல்லது ஏதாவது ஒரு ஸ்விட்சஸ்ல ஃபால்ட், ஏதாவது சாஃப்ட்வேர்ல ஃபால்ட் அப்டின்னா, அத வந்து சரி பண்ணலன்னா, அதே மாரி பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துறக்கூடாது. இது வந்து யாரோ ஃபிங்கர் பாயிண்ட் இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்புங்கிறதுக்காகவே இந்த ஃபைண்டிங்ஸ் கிடையாது. அந்த தப்பு கண்டுபிடிக்கிறதே வந்து இந்த தப்ப திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாங்கிறதுக்காக, அதுக்கான வழிமுறைய கொண்டு வரதுக்காக தான் கண்டுபிடிக்கிறது. அதனால இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ங்கிறது, ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, அந்த ஃபால்ட்ட வந்து சரி பண்ண சொல்லி, நமக்கு மத்த ஏர்லைன்ஸுக்கு, மத்தவங்களுக்கு அந்த போயிங்க்கு அல்லது ஏர்பஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பர்ட்டிகுலர் இதுல வந்து எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்ல. ம். அப்போ வந்து இதுல வந்து எதுவுமே சிஸ்டத்திலயோ அல்லது மெயின்டெனன்ஸ்லயோ அந்த ஃபால்ட் இருக்கிற மாரி கண்டுபிடிச்ச மாரி தெரியல. முதல்ல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் நாள் லாஸ் ஆஃப் பவர். அது பவர் இல்லாதனால தான் கீழ இறங்கிச்சுன்னு எல்லாத்துக்கும் ம். தெரிஞ்சது. ஆனா ஆமா. லாஸ் ஆஃப் பவர் 2 என்ஜின்லயும் போகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒருவேளை ம். 2 என்ஜின்லயும் பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு ஒரு சந்தேகத்த கிளப்பணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல பின்னால எந்தவித அந்த சிம்ப்டம்க்கான ஒரு புகை மாரி வரும். ஏதாவது ஒண்ணு வரும். ஃப்ளேம் அவுட் ஆன மாரி ஏதாவது நடக்கும். ஒண்ணும் தெரியலன்ன உடனே அந்த கான்செப்ட் போய் 2வது நாள் வந்து அந்த ஃபிளாப் செட்டிங்லயும் அந்த லேண்டிங் கியர்னால ஒருவேளை விழுந்திருக்குமா அப்படின்னு ம். சொல்லி பேசணும். 3வது நாள் ஃபியூயல் வந்து கண்டாமினேட் ஆயிருக்குமான்னு பேசணும். இப்போ இது எல்லாமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. லாஸ் ஆஃப் பவர் ஒண்ணு தான் நிக்குது. மத்ததெல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. ம். லாஸ் ஆஃப் பவர் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும்போது 155 நாட்ஸ். அது கரெக்ட்டா எந்த ஸ்பீட்ல டேக் ஆஃப் ஆகணுமோ அதுல தான் ஆச்சு. அது முடிய எந்த மிஸ்டேக்கும் காமிக்கல. எந்த சயின்ஸும் காமிக்கல. ஆன உடனே அதுக்கு நார்மல் கிளைம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பண்ண ஆரம்பிக்கும்போது 180 நாட்ஸ் வரை போயிருக்கு மேக்ஸிமம். ஆனா கிட்டத்தட்ட நம்ம கிரவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 425 அடி தான் போயிருக்கு. ஏன்னா 625 அடி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது வந்து மீன் சி லெவல். அதாவது கடல் மட்டத்திலிருந்து தான் 625. ஏன்னா அந்த இது வந்து அந்த அஹமதாபாத் ஃபீல்ட் எலிவேஷன்ங்கிறது வந்து ம். அந்த கடல் மட்டத்திலிருந்து 195 அடி. அது கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப உயரம் ம். கம்மி தான் அவங்க பறந்தது.